ஹலோ சாரதா ஆண்டி. யாருப்பா? நான் தான் சிவா பேசுறேன். சிவா சொல்லு. பூமி அக்காவுக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு ஆண்டி. ஹாஸ்பிட்டலுக்கு தூக்கிட்டு வந்திருக்கேன். எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. என்ன பண்றதுன்னு தெரியாம உங்களுக்கு ஃபோன் பண்ணேன். எந்த ஹாஸ்பிட்டல்? அது வந்து கிரிநந்தன் ஹாஸ்பிட்டல். நான் உடனே கிளம்பி வரேன். நீங்க கொஞ்சம் சீக்கிரம் வாங்க ஆண்டி. பூமி, சிவா, சிவா, பூமி எங்க? வாங்க ஆண்டி. பூமி அக்காவுக்கு ஆக்சிடென்ட் ஆனதும் என்ன பண்ணணும்னே தெரியல. யாருக்கு ஃபோன் பண்ணணும்னு தெரியாம உங்களுக்கு தான் ஃபோன் பண்ணேன். பூமி எங்க? ஐசியூல இருக்காங்க ஆண்டி. போய் பார்க்கலாம். பூமிக்கு ஆக்சிடென்ட் நடக்கும்போது நீ எப்படி அங்க இருந்த? அது ஒரு 2 தடவை பூமி அக்கா நம்ம வீட்ல என்ன பாத்திருக்காங்கல்ல, அத வச்சுதான் வழியில என்ன பார்த்ததும் என்கிட்ட பேசுனாங்க. மாமாவை பத்தி, உங்களை பத்தி, பூரிய பத்தி எப்படி இருக்கீங்க, என்ன பண்றீங்கன்னு விசாரிச்சுட்டு இருந்தாங்க. நீங்க எல்லாரும் நல்லா தான் இருக்கீங்கன்னு சொல்லிக்கிட்டு நாங்க 2 பேரும் அப்படியே பேசிக்கிட்டு நடந்து போயிட்டு இருந்தோம். அப்பதான் அக்காவை ஒரு கார் இடிச்சிட்டு நிக்காம போயிடுச்சு. மாமாவுக்கு ஃபோன் பண்ணலான்னு பார்த்தா அவர் எப்படி ரியாக்ட் பண்ணுவாரோன்னு பயமா இருந்துச்சு. அதனாலதான் உங்களுக்கு பண்ண ஆண்டி. நீங்க கொஞ்சம் அப்சர்வ் பண்ணிட்டே இருங்க, நான் இப்ப வந்துடுறேன். எதுக்காக சாமி, எதுக்காக பூமிக்கு தொடர்ந்து பிரச்சனைகளா கொடுத்துட்டு இருக்க? அந்த பொண்ணு என்ன பாவம் செஞ்சா? நீதான் எப்படியாவது பூமியை காப்பாத்தணும். பூமி டீச்சருக்கு எதுவும் ஆகாது மேடம். நீ யாருமா? டான்ஸ் கத்துக்கணும்ன்ற ஆசை இருந்தும் கத்துக்க முடியாத ஒரு ஏழை வீட்டு பொண்ணு. அவங்க கிட்ட ஃப்ரீயா டான்ஸ் கத்துக்கணும்னு நினைச்ச ஒரு ஸ்டூடெண்ட். பூமி டீச்சர் சீக்கிரமா குணமாகணும்னு இங்க இருக்கிற விநாயகர் முன்னாடி நான் நாட்டியம் ஆட போறேன். யமனையே பயமுறுத்தி ஓட விடுற நடராஜரான அந்த சிவனையே என்னால் இங்க வர வைக்க முடியும்.
பூமி கண்ணை திறந்துட்டாங்க. நீ ஒரு அர்த்தத்தோட தான் பிறந்திருக்கம்மா. நீ கருணை காட்டுன்னு கேட்டதும் அந்த கடவுளே கருணை காட்டிட்டாரு. காப்பாத்தன கேட்ட உடனே உன் வேண்டுதலை கேட்ட உண்மையிலே அந்த ஈஸ்வரன் இறங்கி வந்துட்டாரு. வாமா, உனக்கு உன் டீச்சரை அறிமுகப்படுத்துற. வா. அந்த சின்ன பொண்ணு பூமி குணமாகணும்னு எப்படி நாட்டியம் ஆடினான்னு பார்த்தல்ல? பார்த்தம்மா. இப்ப அதுக்கு என்ன? அவன் நாட்டியம் ஆடினது பூமியோட உயிர்க்காக இல்லடா, நம்ம நாட்டு பாரம்பரியமான நாட்டிய கலை தொடரணும்னு. சிவா டான்ஸ் பண்றதுக்கு முன்னாடி நாம அவளை யாருன்னு கேட்டதுக்கு அந்த பொண்ணு என்ன சொன்னான்னு உங்க மாமா கிட்ட ஒரு வாட்டி சொல்ல. டான்ஸ் கத்துக்கணும்னு ஆசையா இருக்கு, ஆனா கத்துக்க முடியாத ஒரு ஏழை வீட்டு பொண்ணுன்னு சொன்னா மாமா. ஹாஸ்பிட்டல்ல இருந்ததுனால அந்த பொண்ணு பத்தி நமக்கு தெரிய வந்தது. அந்த சின்ன பொண்ணு மாதிரி இந்த உலகத்துல இந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்க ககன். நாட்டியத்தை கத்துக்கிட்டு ஸ்டேஜ்ல ஏறி சிவதாண்டவம் ஆடணும்ன்ற ஆசை இந்த மாதிரி நிறைய சின்ன பிள்ளைங்களுக்கு இருக்கும் ககன். ஆனா அவங்க வீடுகள்ல வறுமைங்கிறது அந்த ஆசையை நிறைவேத்தாது. அப்படிப்பட்டவங்களுக்காக தான் ஷோபா சந்திரா மேடம் அவங்களோட மொத்த சொத்தையும் கரைச்சு கலை சேவை செய்யணும்னு ஆசைப்பட்டாங்க. அப்படிப்பட்டவங்க இப்ப இல்ல. ஆனா அவங்க ஆசையை நிறைவேற்றணும்னு பூமி படாத பாடுபட்டு இருக்கா. அவளுக்கு சப்போர்ட்டா நாம துணையா இருக்கணும் ககன். ப்ளீஸ் ககன்.